நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இப்பொழுது உலகில் நடக்கும் நிகழ்வுகள் கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கான அடையாளங்கள் என்ற தலைப்பில் நியூஸ் சேனல் நடத்தும் கலந்துரையாடலை பார்க்கலாம். வணக்கம். ஏஎஃப்டி செய்திகள் வாசிப்பவர் ரகபோத் மற்றும் லெவின். வானரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கான அடையாளங்கள். அப்பொழுது என்ன நடந்தது? வானில் ஒரு நட்சத்திரம் மிகவும் வித்தியாசமாக காணப்பட்டது. மனித குரோமோசோம்ஸ் இல்லை என்றும் கண்டறியப்பட்டுள்ளது. அதற்கான சான்று அறிக்கையை பத்திரப்படுத்தி இருக்கிறது. உலகத்தின் பாவத்தை தீர்ப்பதற்கானது. அவருடைய உயிர்த்தெழுதல் இதுவரை யாரும் செய்ய முடியாத செய்யக்கூடாத காரியமாக உள்ளது. இறந்தவர் என்றும் அவர் மீண்டும் வரப்போகிறார் என்றும் குறிப்புகளை காணலாம். கிறிஸ்தவ பைபிள் முழுவதும் இயேசு யார், அவர் ஏன் மனிதராக பிறக்க வேண்டும்? வணக்கம். ஏஎஃப்டி செய்திகள் வாசிப்பவர் ரகபோத் மற்றும் லெவின். வானத்தில் ஒரு பெரிய அடையாளம் காணப்பட்டது. ஒரு விண்கல் பூமியை நோக்கி வேகமாக வந்து கொண்டிருக்கிறது. யுத்தங்கள் மற்றும் யுத்தங்களின் செய்திகளை குறித்து அநேக காரியங்கள் நாம் கேள்விப்படுகிறோம். உலகமெங்கும் பூமி அதிர்ச்சிகளும் கொள்ளை நோய்களும் உருவாகிறது. இதனை குறித்து எங்கள் நியூஸ் சேனல் நடத்திய ஆய்வில் இவையெல்லாம் உலக இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கான அடையாளங்கள் என்று கண்டறியப்பட்டது. யார் இந்த இயேசு கிறிஸ்து? அவருடைய வருகைக்கும்
பூமியில் நடைபெறும் மாற்றங்களுக்கும் என்ன சம்பந்தம் என்பதை இப்பொழுது பார்க்கலாம். எங்கள் நியூஸ் சேனலுக்கு பிரபல தொல்பொருள் ஆய்வாளர் மிஸ்டர் ஜாய்சன், உலக புகழ் வரலாற்று நிறுவனர் மிஸ்டர் ஜீவன், மிக சிறந்த ஆராய்ச்சியாளர் என்று பட்டம் பெற்று மிஸ் பிளெஸி மற்றும் வேத வல்லுநர் மிஸ் ஜாய்ஸ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். முதலில் அவர்களை வரவேற்போம். வணக்கம் திரு பிளெஸி அவர்களே. ஏன் இப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்கிறது? இதை குறித்து உங்கள் கருத்து என்ன? இது போன்ற சம்பவங்கள் முன்பு ஏதாயும் நடந்திருக்கிறது என்று நாங்கள் ஆய்வு மேற்கொள்ளும் போது இது போல 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக நடந்திருக்கிறது என்று தெரிய வந்திருக்கிறது. அப்பொழுது என்ன நடந்தது? வானில் ஒரு நட்சத்திரம் மிகவும் வித்தியாசமாக காணப்பட்டது. பலர் அதை குறித்து ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது அது யூதருக்கு ராஜாவாக பிறந்த குழந்தையை குறிப்பதாக கண்டறியப்பட்டது. கிழக்கு நாடுகளில் சாஸ்திரிகள் சந்திக்க சென்றுள்ளனர். இதை குறித்து பதிவு எங்களுடைய ஆராய்ச்சி குழுவில் இன்றும் உள்ளது. இதை கேட்கும் போதே மிகவும் ஆச்சரியமாக உள்ளதே. இதை குறித்து நீங்கள் என்ன கூறுகிறீர்கள்? எங்களுடைய தொல்பொருள் ஆராய்ச்சி கூடத்தில் யூதருக்கு ராஜாவாக பிறந்த அந்த குழந்தை பெத்லகேம் என்றும் அவருடைய டிஎன்ஏயில் மனித குரோமோசோம்ஸ் இல்லை என்றும் கண்டறியப்பட்டுள்ளது. அதற்கான சான்று அறிக்கை பத்திரப்பத்தி இருக்கிறது. அப்படி என்றால் அவர் யார்? அது எப்படி தெரிந்தது? அவருடைய சிலுவை மரணத்தின் பரிசோதித்த மருத்துவர்கள் அவருடைய இரத்தத்தை ஆய்வு செய்யும் போது மனித உருவில் வாழ்ந்தாலும் மற்ற மனிதர்களைப் போல் XY குரோமோசோம்ஸ் காணப்படவில்லை என்றும் அவருடைய இரத்தம் தெய்வீக குரோமோசோம்ஸ் இருப்பதாகவும் கண்டுபிடிச்சிருக்காங்க. மருத்துவத்துறையில் இவ்வளவு அட்வான்ஸ்மெண்ட் இல்லையே, பின்பு எப்படி இப்படி கூறுகிறீர்கள்? அவருடைய சிலுவை மரத்தின் அறிக்கையில் அவருடைய ரத்தம் ஆண் பெண் சேர்க்கை மூலம் உருவானதல்ல என்று சொல்லி மிகவும் பிரசித்தமான ரத்தம் என்று நிரூபிச்சிருக்காங்க. அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து என்று அழைக்கப்படும் நபர் மனிதனாக பிறந்து வாழ்ந்தாலும் அவர் ஒரு மனித உருவில் வாழ்ந்த தெய்வ அவதாரம் என்று கூறலாமா? கூறலாம், தாராளமாக கூறலாம். இன்று பல பேரை மனித அவதாரம் என்று சொல்லி வணங்கி கொண்டிருந்தார்கள். ஆனால் மனித உருவில் வாழ்ந்தாலும் மற்ற மனிதர்களைப் போல் என்று வார்த்தைக்கு உரியவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. மிக சிறப்பாக கூறினீர்கள். இதை குறித்து உலக புகழ் வரலாற்று மேதை மிஸ்டர் ஜீவன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் சில கருத்துக்களை கேட்போம். எல்லோருக்கும் வணக்கம். வரலாறு என்று கூறினாலே காலம்தான் என கூறலாம். இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது கடைசி காலம். இயேசு கிறிஸ்து வரலாற்றிலே புரட்டி போட்டவர். அவருடைய வாழ்க்கை பிறருக்கானது. அவருடைய கொடுமையான சிலுவை மரணம் உலகத்தின் பாவத்தை தீர்ப்பதற்கானது. அவருடைய உயிர்த்தெழுதல் இதுவரை யாரும் செய்ய முடியாத செய்யக்கூடாத காரியமாக உள்ளது. இதை குறித்து வேதங்கள் என்ன சொல்கிறது? வணக்கம். என்னுடைய ஆன்மீக ஈடுபாட்டின் நிமித்தம் உண்மையான தெய்வம் யார் என்று தெரிந்து கொள்ள நான் பல வேதங்களை படித்து இயேசுவே ஆண்டவர் என்பதை தெரிந்து கொண்டேன். எப்படி என்று விளக்கமாக கூறுகிறீர்களா? இந்து வேதங்களில் பிரஜாப பலி என்று கூறுகிறார்கள். அதாவது மனுக்குலத்தின் மீட்புக்காக உன்னதமான ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அது இயேசுவையே குறிக்கிறது. இஸ்லாமிய வேதங்களில் ஈசாய் நபி கன்னியின் வயிற்றில் பிறந்தவர் என்றும் அவர் மீண்டும் வரப்போகிறார் என்றும் குறிப்புகளை காணலாம். கிறிஸ்தவ பைபிள் முழுவதும் இயேசு யார், அவர் ஏன் மனிதராக பிறக்க வேண்டும், ஏன் சிலுவையில் பலியானார், ஏன் உயிர்த்தெழுந்தார், ஏன் மீண்டும் வரப்போகிறார் என்றும் திரித்துவம் என்றால் என்ன, நித்திய ஜீவ வாழ்க்கை என்றால் என்ன என்று பல குறிப்புகளை காணலாம். நீங்கள் சொல்லுவதை வைத்து பார்த்தால் இயேசுவை எனக்கு தெரியாது என்று யாரும் கூற முடியாத போல் தெரிகிறது. நீங்கள் சொல்வது முற்றிலும் உண்மை. இவ்வளவு குறிப்புகள் ஆய்வுகள் இருந்தும் ஏன் எல்லோரும் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறதில்லை? இதற்கு காலம்தான் காரணம். கடைசி காலத்தில் அறிவு பெருகியிருக்கும், ஆனால் கடவுளின் மேல் விசுவாசம் இருக்காது. கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு பிறகு உள்ள காலம் மிகவும் கொடிய காலம். அதை அந்தி கிறிஸ்துவின் காலம் என்று அழைக்கிறார்கள். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து எப்பொழுது வருவார்? அவர் வரும் அடையாளங்கள் துல்லியமாய் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அவர் எப்போது வருவார் என்பதை திரித்துவத்தில் பிதா மட்டுமே அறிவார். நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆயத்தமா? அது எப்படி? ஆயத்தம் என்றால் விசுவாசித்து காத்திருப்பது. அதாவது நிச்சயிக்கப்பட்ட மணவாட்டி தன் மணவாளன் வந்து தன்னை அழைத்துக் கொண்டு செல்வான் என்று முழுவதுமாக நம்பி காத்திருப்பது போல இயேசு தம்முடைய 2ஆம் வருகையில் தம்மோடு சேர்த்து கொண்டு செல்வார் என்று நம்பி காத்திருக்க வேண்டும். நமது கடமை ஒன்றே ஒன்றுதான். நாம் விசுவாசித்து ஆயத்தமாக இருக்க வேண்டும்.
என்ன நேயர்களே, இன்றைய செய்தி நிகழ்வுகள் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நிச்சயமாக நம்புகிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். எல்லாமே